ஹாய் ஹலோ வணக்கம் எம்சிஎஃப் ஃபேமிலி மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆகி போச்சு வீடியோ போட்டு. ஏன்னா தம்பி பிறந்ததுலேருந்து யாருமே நமக்கு சப்போர்ட் கிடையாது, உங்களுக்கு தெரியும். நம்மளை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப சேட்டை பண்ணுறானா, அவனை டைம் பார்த்து அவனை இது பண்ணுறதுக்கே நமக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. ஸோ அதனால் வீடியோவும் அப்படியே கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகி போச்சு. சரி, இனிமேலாவது கண்டினியூவாக வீடியோ போடுவோம். எப்படி இருந்தாலும் இவன் நம்மளை சேட்டை கொடுத்துட்டே தான் இருப்பான். இனிமேல் கண்டினியூவாக வீடியோ போடலான்ட்டு மறுபடியும் வீடியோக்கு நம்ம கம் பேக் கொடுப்போம். என்ன வீடியோ இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா, நைட் ரொட்டீன் தான். நைட் ரொட்டீன் எப்படி போகுது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் நேரம் கழித்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே எனக்கு எப்படி போகுது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. என்னடா இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம 3 குட்டீஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். நமக்கு 3 குட்டீஸ் 3மே ஒரு அராஜகம் தான். அமைதியான பேபிஸ் யாரும் கிடையாது, எல்லாம் வாழுத்தனமான பேபிஸ் தான். ஸோ இவங்களையும் நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு குக்கிங்கும் பண்ணணும் டைமுக்கு. ஏன்னா பாப்பாங்களுக்கு ஒரு 8 மணிக்குள்ளே ஃபுட் கொடுக்கலன்னா பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஏன்னா நம்ம ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுறோம். என்ன ஷெட்யூல்னால், 8 மணிக்குள்ளே சாப்பிட்டு 8:30க்குள்ளே பாப்பாங்க தூங்கிடணும். ஏன்னா அப்போ தான் காலையில் ஒரு 5:30 6 o'clock அவங்க எந்திரிப்பாங்க. இல்லாட்டி ஏன்னா பாப்பாவுக்கு 7:40க்கு ஸ்கூல் பஸ் வந்துடும். அதுக்குள்ளே அவள் குளித்து கிளம்பி இருக்கணும். அதனால் அவள் 6 o'clock எழுந்திரிச்சானா நமக்கு கரெக்டாக இருக்கும் டைமிங். அவள் குளித்து ஸ்கூல் கிளம்பி போகிறதுக்கு அந்த டைம் கரெக்டாக இருக்கனால நமக்கு டைம் பத்தாது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி டைம் ஷெட்யூல் பண்ணிடுறது. 8:30 மணிக்குள்ளே எல்லோரும் தூங்கிடணுன்னு. அதில் பாப்பாங்கள்லாம் தூங்கிடுவாங்க. நம்ம குட்டி பையன் தூங்க மாட்டார். அவர் கொஞ்சம் குறும்பு தான். அவர் இப்போ கொஞ்ச நாளாகவே ரொம்ப சேட்டை பண்ணுறாரு. கையிலே வச்சுருக்க சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய குறும்பு பண்ணிகிட்ருக்காரு. என்ன பண்ணுறது, அப்புறம் எல்லாம் பார்த்து தானே ஆகணும். என்ன ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் உடம்பாக இருப்பேன். இப்போ கொஞ்சம் உடம்பு குறைஞ்சிருச்சு. இவங்களெல்லாம் பார்த்தே டயர்டாகி உடம்பு கொஞ்சம் ஒல்லியாகியாச்சு. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் திடீர்னு உடம்பு வெயிட் லாஸ் ஆகிருச்சு, உங்களுக்கு மட்டும் டக்குன்னு வெயிட் லாஸ் ஆகுது, வெயிட் கெயின் ஆகுதுன்ட்டு. அது எனக்கே தெரில ஏன் இப்படின்ட்டு. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எனக்கு நிறைய மெசேஜ் போட்டிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. நான் வீடியோ ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது எனக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குமான்னு கொஞ்சம் டவுட்டில் தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் ப்ரீடம் பேபி இத்தனை பேர்த்துக்கு இவ்வளோ பேர்த்துக்கு ப்ரீடம் பேபி பிறக்குதா அப்படிங்கிறதே இப்போ நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுறது, எனக்கு நம்பர் கேட்டுலாம் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. நான் எல்லாத்துக்கும் க்ளியர் பண்ணுறேன். இவ்வளோ பேர்த்துக்கு ப்ரீடம் பேபி பிறக்குது, அவங்க இவ்வளோ சிரமப்படுறாங்க. என்ன நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீடம் பேபி பிறக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்கள தேற்றணுங்கிற பயம் இருக்கும். வெயிட் கெயின் ஆக மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். போக போக நமக்கு பழகிரும். குழந்தைங்க நிறைய குழந்தைங்க நல்லா வெயிட்டாக இருப்பாங்க. ஒவ்வொரு குழந்தைங்க லீனாகவே தான் இருப்பாங்க. இப்போ என் பையனே லீனாக தான் இருக்கான், ஆனால் வெயிட் கரெக்டாக இருப்பான். அது நம்ம ஏன் ஒல்லியாக இருக்காங்கன்னு நமக்கு கவலை இருக்கும். பட் குழந்தைங்க நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கிங்க, வெயிட் கெயின் ஆகணுமே தவிர குறையக்கூடாது. குறைஞ்சதுனாலே ஒரு சிக்கல் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். குறையாமல் நம்ம எவ்வளோ தூரம் பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பார்த்துக்குங்க. பேபி எப்பவுமே வெயிட் கெயின் ஆகணுமே தவிர லாஸ் ஆகக்கூடாது. இது மட்டும்தான் பேபியோட இப்படி சொல்கிறது வளர்ச்சியை கணிக்கக்கூடியது இதுதான். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரீடம் பேபி ஃபுட்டு எத்தனை மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. இப்போ நம்ம 6 மந்த் தம்பிக்கு இப்போ நம்ம வயிற்றுலேருந்து 10 மாதம் கழித்து அவங்க பிறந்தாங்கன்னா 6 மந்த்தில் நம்ம ஃபுட் கொடுப்போம். இதே அங்கே 8 மந்த் 9 மந்த்தில் பிறக்கிறதுனால நம்ம அதே மாதிரி 6 மந்த் கழித்து நம்ம ஃபுட் கொடுக்கலாம். அதாவது அவங்க நம்ம வயிற்றுலேருந்து கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா 5 மந்த்து தான். ஆனால் நம்ம 6 மந்த்து இவங்க பிறந்ததுக்கப்புறம் ஒரு 6 மந்த் போயிடுச்சுன்னா நம்ம ஃபுட் கொடுக்கலாம். அதுவுமே என்ன கொடுக்கணுன்னா ஆப்பிளு, கேரட்டு. அந்த ஆப்பிள் 1 வீக் நீங்கள் கொடுத்து அதில் குழந்தைக்கு எந்த சிக்கலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, சளி இல்லை, லூஸ் மோஷன் இல்லை, எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குழந்தைக்கு நீங்கள் ஃபீட் இந்த மாதிரி ஆப்பிள் கொடுக்கலாம், கேரட் கொடுக்கலாம். ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுத்தீங்கன்னா தான் என்ன அலர்ஜின்னு தெரியும். நம்ம தம்பிக்கு இப்போ எங்கே போயிட்டோம்னா நான்வெஜ்ஜுக்கே போயாச்சு. நான்வெஜ் கொடுக்குற அளவுக்கு தம்பி நம்ம டெவலப் பண்ணிட்டோம். 9 மந்த்ஸ் தான் ஆகுது. பட் நம்ம எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 8 மந்த்ஸ்லேருந்தே எக்கு எல்லாமே கொடுத்தோம். ஒயிட்டு தனியாக எல்லாம் அப்படி ஒயிட் மட்டும் தனியாக ஒரு நாளுமே, இன்னொரு நாள் எல்லோ மட்டும் தனியாக அப்படி கொடுத்து எல்லாம் கொடுத்து பழகியாச்சு. பாப்பாங்க சாப்பிடும்போது அவனே இப்போ பிடிங்கி எடுத்து வாயில் வச்சுருவான்.
அவன் நிற்க மாட்டான், டக்கு டக்குன்னு போயிட்டு பாப்பாக்கு தட்டுலேருந்து பிடிங்கி பிடிங்கி வாயில் வச்சுருவார். அதுதான் அவன் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டான். காரமாக கொடுத்தாலும் சாப்பிட்டு பழகிட்டான். அவனை பொறுத்தளவுக்கு வந்து ஏதாவது ஊட்டிகிட்டே இருந்தோம்னா தான் அவனுக்கு பசி வந்து கரெக்டாக இருக்கும். எதுவுமே ஊட்டல ஃபுட்டு வந்து நம்ம கொடுக்கலைன்னா அவனுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அவருக்கு வந்து ஃபுட் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கணும். ஆஃப்டர்நூன் வந்து நான் கொடுக்குறது இல்லை. மார்னிங் வந்து பருப்பு, இப்போ வந்து மார்னிங் வந்து குண்டாவில் வந்து சோறு வச்சுருவேன். ஏன்னா குக்கரில் இப்போ சோறு வைக்கிறது இல்லை. எனக்கு குக்கர் வந்து இப்போ நிறைய பேர் வீட்டில் வெடிச்சிட்ருக்கு. அதனால் நான் உங்களுக்கும் சொல்கிறேன், கொஞ்சம் குக்கர் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி குக்கர் வந்து நம்ம பாடி வந்து வீக் ஆயிருங்க, எலும்பெல்லாம் வந்து ரொம்ப வீக்னஸ் ஆயிடுது. ஸோ அதனால் நானுமே இப்போ வந்து குக்கரில் வைக்கிறது இல்லை. குக்கரில் சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப நிற்க முடியாது, கால் ரொம்ப வலிக்கும். ஆனால் இப்போல்லாம் கால் வலியே இல்லை. ஏன்னா வந்து நம்ம குண்டால் வச்சு சாப்பிட்றோம். அந்த கஞ்சி தண்ணிலாம் கொதிச்சு அது ஒரு அந்த காலத்துலேலாம் சும்மா சொல்லுவாங்களா, குக்கரில் வச்சு சாப்பிட வேணாம், குக்கரில் வச்சு சாப்பிடாம குண்டால் வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ நமக்கு தெரியாது எப்படி அவங்களும் அந்த காலத்தில் அத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்னா அந்த கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது. நம்ம இந்த ஜென்ரேஷனில் ஈஸியாக வேலையை முடிக்கிறோம், குக்கரில் வைக்கிறோம், சேம் டைம் தான் ஆகுது. என்ன இது கொஞ்சம் ஒரு டிலே ஆகும், ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவோம் குக்கரில் வைக்கிறத விட குண்டால் வைக்கிறதுனால. ஆனால் வந்து நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு 2 பேர் சாப்பிட்லாம் ஒரு பொழுதே. அவ்வளோ சாப்பாடு வந்து கிடைக்கிது. அதனால் நீங்களும் வந்து இனிமேல் வந்து குண்டால் வச்சு ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களுக்குமே குக்கரில் வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறது, குண்டால் வச்சு சாப்பாடு நசிச்சு நல்லா மையம் கையிலே பிழைஞ்சிங்கனாலே அது நல்லா இதாயிரும். அதனால குண்டால் வச்சு சாப்பிட்றது தான் எனக்கும் அந்த கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். தம்பிக்கும் அப்படி தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். குக்கரில் வந்து ஒரு சாம்பார் பருப்பு வேக வைக்கிறது அதுவுமே வைக்க மாட்டேன். ஏதாவது உருளைக்கிழங்கு வெஜிடபிள்ஸ் மட்டும் எப்போயாவது ரொம்ப ஹார்டாக இருக்கிறது மட்டும் அதில் வேக வச்சுக்கிறது. மிச்சது எல்லாமே வந்து நம்ம குண்டால் தான் நம்ம எல்லாமே வந்து ப்ரொசீஜர் வந்து பண்ணிகிட்ருக்கோம். எந்த குழம்பாக இருந்தாலும் குண்டால் தான் நம்ம வச்சிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து பூரி குருமாவும் தான் செய்கிறோம். பாப்பாங்களுக்கு பூரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த பிளானில் இறங்கிட்டோம். அப்புறம் என்ன சொல்ல நினச்சி ஏதோ சொல்ல வந்தேனே தெரில. காலையில் வந்துட்டு பருப்பு வந்து நம்ம சாம்பார் வைக்கிறோம் இன்றைக்கினா, அந்த பருப்பை மட்டும் தனியாக எடுத்து இந்த சாப்பாட்டில் போட்டு காய்கறி ஆல்ரெடி போட்டு மசாலாலாம் கொதிச்சிட்ருக்கோம் தெரியுங்களா, அதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் கொஞ்சம் காரத்துக்காக குழம்பு எடுத்து, அப்புறம் பச்சைப்பயிறு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இது எப்படி சொல்வீங்கன்னு தெரியல. எங்கள் ஊரில் பச்சைப்பயிறு அப்படிதான் சொல்லுவோம். பச்சைப்பயிரும் அதே மாதிரி தான் ஒரு பக்கம் வேக வச்சோம்னா அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றி ஆட் பண்ணி செஞ்சு கொடுப்பேன். அப்புறம் தட்டைப்பயிறு எல்லாமே இப்படி தான் தனியாக ஒரு குண்டால் வெந்துட்டு இருந்ததுன்னா அதை எடுத்து சாப்பாட்டில் போட்டு நெய்யை ஊற்றி ஆட் பண்ணி ஊட்டிட வேண்டியது. வேறு வந்து இதில் ப்ரொசீஜர்லாம் எதுவும் கிடையாது. கூட வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு டைம் கீப்பப் பண்ணுறதுக்கு யாரும் இங்கே வீட்டில் அவைலபிள் கிடையாது. ஸோ ஃப்ரூட்ஸ் மட்டும் நான் இப்போதைக்கு கொடுக்கறது கிடையாது எந்த குழந்தைங்களுக்குமே. எங்கேயாவது மாதத்தில் 2 டைம் போனாங்கன்னா மட்டும் தான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர முடியும். போன டைமில் மட்டும் தான் கொடுக்கவும் முடியுது. அவ்வளோதான். என் பையன் வந்து சேட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேலே வந்து இவனை வந்து இப்படி போட்டு தான் வேலை செய்யணும். என்னோடய டேயில் வந்து பகுதி நேரம் வந்து இவனை வந்து கேரியர் பேக்கில் தான் போட்டு வேலை செஞ்சிட்ருக்கேன். அப்போ எங்கேயாவது பக்கத்தில் ஷாப் போகணுன்னா கூட இந்த மாதிரி கேரியர் பேக்கில் தான் போட்டுட்டு ஷாப்பும் போயிட்டுருக்கோம். ஏன்னா வேறு ஆப்ஷன் கிடையாதுல்ல. இதில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்காக குழந்தையும் அடிக்கவும் முடியாது, திட்டவும் முடியாது. அவன் அழுகிறானேன்ட்டு போய் அடிக்கவும் முடியாது. அதனால் இப்படி தான் நம்ம கேரியர் பேக்கில் தான் போட்டு தான் நம்ம வேலையை பார்க்கணும். நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஃபேமிலி வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் ஹாஃபாக இருக்கும். குழந்தைய பார்த்துக்கறக்கு ஆள் இருக்கும். அந்த காலத்துலலாம் அப்பத்தா, அப்பாரு, அம்மாச்சி, அப்புறம் அப்பச்சின்லாம் இருப்பாங்க, பார்த்துப்பாங்க. இன்றைக்கி 10 பேர் இருந்தாலும் குழந்தைய பார்த்துக்க முடியாது. ஏன்னா இந்த காலத்து குழந்தைங்க வந்து அவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க. ஸோ பார்த்துக்க முடியாது தான். இருந்தாலுமே இருக்கும்போதுமே வந்துட்டு ஒரு சிலர் வந்து மாமனார் கூட சண்டை போடுறது, மாமியார் கூட சண்டை போடுறதுன்னு பாதி வாழ்க்கையை கழிச்சிடுறாங்க. அவங்கள எப்படி வந்து கூட வச்சு நம்ம குழந்தைய பார்த்துக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. அதுலேயும் சண்டையிலேயே முடிச்சிடுறாங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து சப்ஜெக்டில் யாருமே கிடையாது. ஸோ நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். அதனால் நம்மளே பார்த்துப்போம் அப்படின்ட்டு போகுது. என்னோடய வீட்டுக்காரர் என்ன வெளியே தானே படுத்திருக்காரு, அவர் என்ன குழந்தைய வாங்கிக்க மாட்டாரான்னு நீங்கள் கேட்பீங்க. அவர் வந்து ஆல்ரெடி வந்து மணி ஒர்க்குன்னு கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய்ட்டு குழந்தைய பாருன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம குழந்தை
இவனை வந்து நான் தான் வேணும்னு பெற்றுக்கிட்டேன். ஸோ வந்து நம்ம தானே பார்த்துக்கணும், அதனால நம்மளே பார்த்துக்கிறது தான். அதுவும் இல்லாமல் இவன் வந்து அவ்வளோ சீக்கிரம் இப்போ யார்கிட்டையுமே போகிறது கிடையாது. போவான். இவனை பொறுத்தளவுக்கு சாரை பொறுத்தளவு கையிலே வச்சுட்ருக்கணும் யாராக இருந்தாலும். அப்போ தான் சார் வந்து கம்முன்னு இருப்பார். இல்லாட்டி வந்து கத்துறது, அழுகிறது. கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் ரூம் போனால் கூட காணோன்ட்டு ஓன்னு அழுகுவான். இதெல்லாம் என்னோடய 2 பெண் குழந்தைகளை வளர்க்கும் போது எனக்கு கஷ்டம் தெரியல. ஆம்பளை பசங்க கொஞ்சம் ஓவராகவே சேட்டை பண்ணுறாங்க, அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி பேக்கில் போட்டு வேலை செய்யும்போது புதுசாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பேக் வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆச்சு. என் பொண்ணு பிறந்தப்போ நான் இந்த பேக் வாங்கினேன். இப்போ 3 குழந்தையாச்சு, இன்னும் இந்த பேக் தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்போ வாங்கும்போதே வந்து 2500 நினைக்கிறேன் அப்போயே இந்த பேக்கோட ரேட். ஆனால் செம்ம குவாலிட்டியாக இருந்தது. இப்போ வரைக்குமே நல்லா தாங்குது. நான் சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்குது எவ்வளோ பர்ஃபெக்டான. நான் வருஷத்துக்கு ஒரு பேக்லாம் வாங்கலை. இந்த பேக் வாங்கி 4 வருஷம் ஆச்சு. இதுவே வாஷ் பண்ணி போட்டுட்ருக்கேன் 3 குழந்தைங்களுக்கும். அப்புறம் இப்போ வீட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சும்மா இருக்கிறோம் அப்படிங்கிற ஃபீல் எனக்கே வருது. சும்மா இருக்கோம்னா நம்ம சும்மா இல்லை, நமக்கும் 1000 வேலை இருக்குது. கிச்சன் ஒர்க் இருக்குது. கிச்சன் ஒர்க்கே வந்து பகுதி நேரம் போயிடுது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து துணி துவைக்கிறது, வீடு கூட்டுறதுன்னு அதில் பகுதி நேரம் நமக்கு போகுது. நம்ம வந்து இப்போ வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கலான்ட்டு நான் இப்போ கொஞ்சம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம பார்லர் வீட்டிலே மினி பார்லர் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஐப்ரோ ப்ளக் பண்ணுறது இந்த மாதிரி கம்மியாக தான் வருவாங்க. ஏன்னா நம்ம வீடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட்குள்ளே இருக்கனால யாருக்கும் மெயின் ஏரியாவுக்கு தெரியாது. ஸோ இங்கே பக்கத்தில் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் 2-3 பேர் வந்து பண்ணிட்டு போவாங்க. இது பத்தாதுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது பண்ணலான்ட்டு இருக்கேன். நீ வேறு ஏதாவது வந்து புதுசாக இங்கே வந்து திருப்பூரில் இருக்கிறனால கம்பெனி வந்து இங்கே நிறைய ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து சிங்கர் மிஷின்ஸ், பேட்லாக்கு, ஓவர்லாக் இந்த மாதிரி மிஷின் எடுத்து நம்மளே தைப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுவோன்னு அந்த பிளானும் இருக்குது. நம்ம கூட இன்னொரு பார்ட்னர் இருக்காங்க, அவங்களையும் போட்டு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன். அப்படி இல்லாத அது பண்ணுறதுக்கு இருந்தாலும் இப்போ எனக்கு ஒரு பாப்பா தான் ஸ்கூல் போகிறா. மீதி 2 பேர் கையில் இருக்கனால இந்த 3 மாதம் ஜூன் வந்தோடனே 2 சின்ன பாப்பாவையும் தூக்கி ஸ்கூலில் போட்டுருவேன். 2 பேரும் ஸ்கூல் போயிட்டாங்கன்னா தம்பி தலைவரை மட்டும் கொண்டு போய் வச்சுட்டு நம்ம சின்னதாக ஒரு ரூமை பிடிச்சி நம்ம இந்த தொழில் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஏதோ லாபம் வந்ததுன்னா, ஏன்னா ஒருத்தரால் இந்த காலத்தில் வந்து லைஃப் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து இதை நம்ம ஜாலியாக வீட்டில் இருக்கணும்னு நினச்சோம்னா ஜாலியாக வீட்டில் இருக்கலாம். என்னென்னா குழந்தைங்களுக்கு தேவையானதை நம்மளால் பண்ண முடியாது. ஒருத்தரவே எதிர்பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு நம்மளும் வேலைக்கு போகணும். வேலைக்கு என்னால் போக முடியாது, ஏன்னா குழந்தை கையில் இருக்கனால வேலைக்கு போக முடியாது. ஆல்ரெடி நம்மளை பார்த்துக்கவே இங்கே ஆள் கிடையாது. ஸோ அதனால் வேலைக்கு போக முடியாது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்ட்டா இந்த மாதிரி சின்ன வேலை ஏதாவது பண்ணுவோம், பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவோம்னு யோசித்தேன். ஆனால் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 2 lakh வேணுமே. கையில் வந்து 2 lakh இருந்தால் தான் நம்ம ஒரு 5-6 மிஷின் எடுத்து, மிஷின்ஸ் வந்து ஒரு 4-5 மிஷின் எடுத்தால் 1 lakh வரும். செகண்ட்ஸில் எடுக்கிறதுனால நம்ம ஒரு ரூமு அது இதுன்னு பிடிச்சி பண்ணுறதுக்கு அது ஒரு 1 lakh பக்கம் செலவாயிரும். ஸோ அது 2 lakh வேணும். இந்த 2 lakh என்ன பண்ணணும், ஹஸ்பண்டை கேட்க முடியாது. ஏன்னா வந்துட்டு சப்போஸ் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளால் முடியும், நம்ம ஜெயிக்கலாம். பட் வந்து ஏதோ ஒரு வகையில் லாஸ் ஆயிடுச்சுன்னா அது கடைசியில் நமக்கு ஒரு சொல் பேச்சாக மாறிடும். அது நம்ம கையிலேருந்து போட்டு நம்ம லாஸ் ஆகாத மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு நமக்கு மனசு வராது. ஸோ அதனால் நம்ம இதிலேருந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவோன்ட்டு நான் இந்த 2 lakhsக்காக என்ன பண்ணலான்ட்டு பிளான் பண்ணேன். அப்போ வந்து ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் என்னென்னா மாவு பேக் பண்ணி போடுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கோம். இந்த மாவு பேக்கிங் வந்து எப்படி வந்துச்சுன்னா, நிறைய மாவு பாக்கெட்டை பார்க்குற 35-40 அந்த ரேஞ்சில் விற்கிறாங்க. ஆனால் அது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியும் கிடையாது. ஏன்னா நானே வந்து கடையில் தான் மாவு வாங்கி சுட்டுட்ருக்கேன். அந்தளவுக்கு குவாலிட்டி கிடையாது. ஏன்னா குழந்தைக்கு கூட ஓட்ட முடியாது, அவ்வளோ சோடா உப்பு போட்டிருப்பாங்க. ஏன்னா நான் வந்து சாப்பிட்டு தூங்கினாலே எனக்கு இப்படி நெஞ்சை ஃபுல்லாக கறிக்கும், ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் எரியிற மாதிரி இருக்கும், தண்ணி துவைச்சிட்டே இருக்கும். அது என்ன போட்டு கலக்கிறாங்கன்னே தெரியாது. ஆனால் அது அவ்வளோ உடம்பை வந்து இதாகுது. அப்போ குழந்தைக்கு அது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும், அந்த மாவோட டேஸ்ட்டே வராது. தோசை ஊற்றினோம்னா அந்த டேஸ்ட்டே வராது. ஸோ நம்ம வந்து விலை கம்மியாக குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நல்லா அரைச்சி கொடுப்போமே
அப்படின்னு ஒரு பிளானில் பண்ணியிருக்கோம். அந்த பிளான் மட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு அதில் வர லாபத்தை வச்சு மினி கம்பெனி மாதிரி ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இந்த மாவு பிஸ்னஸும் பார்த்துக்கலாம். ஏன்னா இது வீட்டில் இருந்துட்டு பண்ணுற வேலை தான். இப்போ நைட்டு ஊற வச்சோம்னா காலையில் அரைச்சிட்டு மாவை வச்சுட்டு கூட நம்ம பேக் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம போயிட்டு மிச்சம் ஆள் கூட ஒரு ஆள் கம்பெனிக்கு போட்டுட்டோம்னா வேலைக்குன்னு நம்ம ஃபுல்லாக இங்கே மாவு நைட்டு ஊற வச்சு காலையில் ஒரு 5 மணிக்குள்ளே மாவெல்லாம் அரைச்சி அதை வந்து புளிக்கிற ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் அது வெளியே வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம ஆஃப்டர்நூனுக்குள்ளே கம்பெனிக்கு போயிட்டு மறுபடியும் எல்லா வேலையும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிட்டு சாப்பிட்ற டைமுக்கு வந்தோம்னா கூட பேக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம போயிடலாம். ஏன்னா நம்ம பெரிய பிஸ்னஸாக மாவு பண்ண போகிறது இல்லைல்ல. ஒரு நாளைக்கு ஒரு 100 பேக்கு 80 பேக்கு தான் பண்ண போகிறோம். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது. 2-3 பேர் சேர்ந்து பண்ணால் சீக்கிரம் பண்ணிடலாம். இந்த 2 பிளான் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாவு பிஸ்னஸ் கூட நான் கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு எங்கள் பாட்டிகிட்ட கொடுத்துருவேன். நான் அவங்க ரன் பண்ணுறதுன்னு கூட விட்டுருவேன். ஏன்னா அவங்க நல்லாவே அந்த வேலையை நல்லா பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் அவங்க இல்லை, அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ அவங்க கிடையாது. ஒரு நாள் நம்ம தான் அது ரன் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் நடத்தி ஆரம்பிக்கணும். அதுதான் அப்படி இப்போ கூட பாருங்கள், நான் ஃபோன் வந்து ரேக்கில் வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன். என்கிட்ட ஸ்டாண்டு கிடையாது. இந்த ஸ்டாண்டு இல்லாததுனாலே நான் கொஞ்சம் அப்செட்டில் வந்து ரொம்ப நாள் வீடியோவும் எடுக்கலை. 2 ஸ்டாண்டு வாங்கினேன். இந்த குழந்தைங்க போட்டு உடச்சிருதுங்க. அதை எங்கே வச்சாலும் எடுத்து உடச்சிருதுங்க. ஸ்டாண்டும் கிடையாது. எப்படி நம்ம லைஃப்பில் நம்ம வந்து முன்னேறணும்னு நினச்சனாலும் அது வந்து ஏதாவது ஒரு இதாகி எனக்கு வந்து ஸ்டாப் ஆகிடுது. அது எதுவுமே என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. இப்போவுமே வந்து இப்போ வரைக்குமே எனக்கு யூடியூப்பில் வந்து இன்கம் எதுவுமே கிடையாது. சும்மா வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். இன்னும் இன்கம் ப்ரொசீஜர் கூட நான் எதுவுமே பண்ணலை. யூடியூப் ஸ்டுடியோ ஆப் டவுன்லோடில் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அந்த இன்கம்ங்கிறதே நான் அந்த பக்கமே நான் போகலை. இன்கமுக்காக நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். அதனாலே நான் அந்த பக்கம் போகலை. மெயினாக என்ன ரீசன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் குழந்தைங்கள வச்சுட்டு கஷ்டப்படுவாங்க. இத்தனை குழந்தைங்கள வச்சுட்டு எப்படி லைஃப்பை ரன் பண்ணுறது, அப்பா சப்போர்ட் இல்லை, அம்மா சப்போர்ட் இல்லை, மாமனார் மாமியார் சப்போர்ட் இல்லைன்னு புலம்பிகிட்டு இருப்பீங்க. அதனால தான் நம்ம ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். யார் சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம வந்து நல்லா நின்று காமிக்கணும். என்ன நமக்கு கொஞ்சம் மென்டல் ப்ரெஷராக இருக்கும். பட் இருந்தாலுமே நம்ம அதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்ந்து காட்டணும். நம்மளை வந்து குழந்தைங்கள பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணுன்னு தான் நினப்பேன். நம்ம இப்போ வரைக்குமே நான் எங்கே போனாலும் என்னை கேட்பாங்க, 3 குழந்தைய வச்சு, அதாவது நான் இங்கே இருப்பேன், எந்த ஊர்லேயோ பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த பொண்ணு பாரு 3 குழந்தைய வச்சுட்டு எப்படி குழந்தைங்கள வச்சுட்டு வேலை செய்யுது, பார்க்குது, பண்ணுது. என்னோடய ஏரியாலேயும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம வெளில போனோம்னா எப்பட்றா இவ்வளோ சீக்கிரத்தில் சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு எப்படி குழந்தைய தட்டுற, ஸ்கூல் 7:40 குழந்தை பஸ் ஏறி போயிடணும். வந்து இத்தனை வேலையும் முடிச்சுட்டு நான் ஆஃப்டர்நூன் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துருவேன். இந்த டைமில் ரெஸ்ட்டும் எடுப்பேன். எல்லாமே நம்ம கரெக்டாக டைம் வந்து ஷெடியூல் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் குழந்தைங்கள பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இனிமேல் கேளுங்க. நான் அப்படியே கொஞ்சமாக வீடியோ போடுறேன். வேறு ஏதாவது சொல்லணும் இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நம்ம இனிமேல் வந்து வீடியோ போடலாங்கிற பிளானில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நேரம் நான் சொல்கிறத கேட்டு எனக்காக பார்த்து சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கும் சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் நான் நம்புகிறேன். எனிவே தேங்க்யூ.